வணக்கம். இன்று மே மாதம் 4ஆம் திகதி உங்கள் அனைவரையும் சுயாதீன செய்தி பார்வையினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் தேசிய பத்திரிகையின் செய்திகளை சுயாதீன பார்வையோடு உங்களுக்கு வழங்க இருக்கட்டும். தேசிய பத்திரிகையின் பிரதான செய்திகள் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றது. சுயாதீனமாக விமர்சன பார்வையோடு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். மீண்டும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிதீன். நேற்றைய தினம் பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் பிரதான செய்திகளாக படுத்தப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நேற்று பல்வேறுபட்ட குழப்பமான நிலைமை காணப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றம் கலைப்பு தொடர்பாக பெரும்பாலும் அனைத்து உறுப்பினர்களாலும் பேசப்பட்டிருக்கின்றது. தினகரன் பத்திரிகை செய்தி பிரதான செய்தி இவ்வாறு தந்திருக்கின்றது. பாராளுமன்றத்தை கலைக்குமாறு ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு கோரிக்கை, சபாநாயகரும் விருப்பம் தெரிவிப்பு என்ற செய்தி பிரதானமாக தரப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தல் நடத்துமாறு ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு எம்பிக்கள் நேற்று பாராளுமன்றத்தில் எழுந்து நின்று கோரிக்கை விடுத்தனர். தானும் பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக சபாநாயகர் சமால் ராஜபக்ஷவும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து தெரிவிக்கின்றது. மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் நியமனம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன எம்பி எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பதிலளித்தார். பிரதமரின் பதில் தொடர்பில் திருப்தி அளிக்காத தினேஷ் குணவர்தன தனது கேள்விக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை எனவும் பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தல் நடத்தினால் மக்களின் தீர்ப்பு தெரியும் எனவும் குறிப்பிட்டார். இதன் போதே இந்த அமளி துமளி ஏற்பட்டது. சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல பாராளுமன்றத்தில் எழுந்து நின்று பாராளுமன்றத்தை கலைக்குமாறு ஒரு பிரேரணையை முன்வைக்குமாறு கேட்டிருந்தார். இதன் போது எதிர்க்கட்சி ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை கலைக்குமாறு குரல் எழுப்பியிருந்தார்கள். சபாநாயகரும் கூட பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு தானும் தயார், அவ்வாறான கோரிக்கை விடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து விதமான பத்திரிகைகளும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு இவ்வாறு அமைந்திருக்கிறது. பாராளுமன்றத்தை உடன் கலையுங்கள், ஆளும் எதிர்க்கட்சி சபையில் வலியுறுத்தி சபாநாயகரும் ஆதரவு எனும் தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. அதுபோல வீரகேசரி பத்திரிகை தவிர்த்து தினக்குரல் பத்திரிகை ஒரு பிரத்யேகமான செய்தியை தந்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி அவர்களுடைய நடவடிக்கை ஒன்றோடு தொடர்படுத்தப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் செய்தி, அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகிறார் ஜனாதிபதி, பிரதமருடன் அவசர சந்திப்பு, தோழமை கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்திக்கின்றார். இது தினக்குரலின் பிரதான செய்தி. 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமையப்படவிருக்கும் அரசியலமைப்பு பேரவை அமைக்கும் விடயத்தில் எதிரணிக்குள் குந்தகமாக செயற்பட்டு பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்துக்கு தடையாக செயற்பட்டதை அடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அதிரடி நடவடிக்கையில் களமிறங்குவதற்கு தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிய வருவதாக தினக்குரல் பிரத்யேகமான ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் எந்த வேளையிலும் பாராளுமன்றம் கலைக்கப்படக்கூடிய சாத்தியம் அதிகரித்து வருவதாக அறிய வருகின்றது. அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்தின் பின் எதிர்வரும் 9ஆம் திகதி தேர்தல் நடத்துவது தொடர்பாக பேசப்பட இருக்கின்றது. பாராளுமன்றத்தை கலைத்து அதிரடியான ஒரு நடவடிக்கையை ஜனாதிபதி எடுக்கப் போகின்றார் என்றும் அந்த செய்தியின் உள்ளடக்கம் தெரிவிக்கின்றது. இந்த அரசியலமைப்பு மறுசீரமைப்பு தொடர்பான 20வது திருத்தத்தை பாராளுமன்றத்தை சமைப்பது தொடர்பாக எதிர்வரும் 9ஆம் திகதி பாராளுமன்றம் கூடுகின்ற போது பேசப்பட இருந்தது. இதனிடையே 20வது திருத்தம் தொடர்பிலும் தொடர்ந்து இழுபறி நிலையை காணப்படுகின்றது. அடுத்தடுத்து நெருக்கடி நிலைமை எதிர்கொண்டு வரும் அரசு தீர்க்கமான முடிவு ஒன்றை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நேற்றைய சம்பவத்தை அடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவளித்த கட்சிகளின் தலைவர்களையும் முக்கிய பிரமுகர்களையும் இன்று வியாழக்கிழமை சந்திக்க இருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன்று மாலை வேளையில் அந்த சந்திப்பு இடம்பெற இருப்பதாகவும் இந்த சந்திப்பை தொடர்ந்து பாராளுமன்றம் எவ்வேளையிலும் கலைக்கப்படலாம் எனவும் பிரதி வெளிவிவகார அமைச்சர் அஜித் பிரேராவை மேற்கோள் காட்டியும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது நேற்று பாராளுமன்ற அமர்வு ஒரு விசேட அமர்வாகத்தான் கூடியது. உண்மையில் நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் நோக்கம் அரசியல் சாசன சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 3 சிவில் உறுப்பினர்கள் தொடர்பான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் பாராளுமன்றம் நேற்று விசேட அமர்வாக கூடியது. 19வது திருத்த சட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் சாசன சபை 10 உறுப்பினர்களை கொண்டதாக இருக்க வேண்டும். அதில் 3 உறுப்பினர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். இந்த சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு பாராளுமன்ற அங்கீகாரம் பெறப்பட வேண்டும் என்பதுதான் சட்ட ஏற்பாடாக இருக்கின்றது. எனவே அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நேற்று பாராளுமன்றம் விசேட அமர்வாக கூடியது. உண்மையில் பாராளுமன்றத்தின் அடுத்த அமர்வு எதிர்வரும் 9ஆம் திகதி தான் இடம்பெறவிருந்தது. அதற்கிடையில் இந்த விடயத்தை முடித்துக் கொள்வதற்காகத்தான் நேற்று பாராளுமன்றம் கூடியது. இருந்தாலும் வழமையான மரபுகளின்படி ஆரம்பத்தில் சில கேள்வி நேரத்துக்கு பதிலளிப்பதற்கு சபாநாயகர் இடமளித்த போதுதான் அந்த நேரத்தை பயன்படுத்தி முற்றுமுழுதாக பாராளுமன்ற அமர்வு நேற்று கூட்டப்பட்டதன் நோக்கத்தை குழப்பி கடைசியில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இப்பொழுது பாராளுமன்றம் மீண்டும் வழமை போல் அந்த 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இந்த அமர்வு கூடிய பொழுது எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து
தினேஷ் குணவர்தன தான் முழுமையாக இந்த குழப்பத்துக்கு காரணமாக இருந்தவர் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினேஷ் குணவர்தன எழுந்து நின்று கேள்வி நேரத்தின் பொழுது அர்ஜுன் மகேந்திரனின் அந்த வெளிநாட்டு பிரஜா உரிமை தொடர்பான கேள்விகளை எழுப்பிய பொழுது பிரதம மந்திரி அதற்கு விரிவான பதிலை அளித்திருக்கிறார். அது பாராளுமன்றத்தில் பிரதம மந்திரி நிகழ்த்திய உரையை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த பதிலை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். பிரதம மந்திரி ஒரு உதாரணம் குறிப்பிட்டு காட்டினார். அதாவது பிரதம மந்திரி அண்மை காலங்களில் உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க தன் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை அல்லது அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை மிகவும் நைஸாக மிகவும் லாபகமாக அவர் யார் தன் மீது அம்பு எய்கின்றார்களோ அதே அம்பை திருப்பி அவர்கள் பக்கமே எய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்ற ஒரு காரியத்தை தான் நேற்று அவர் பாராளுமன்றத்தில் தன்னுடைய உரையின் போதும் தெரிவித்திருந்தார். நீங்கள் தலையணை சண்டை பிடிக்கின்றீர்கள், அதாவது இந்த புத்தாண்டு காலங்களின் போது உங்களுக்கு தெரியும் அந்த தலையணை சண்டை என்று ஒரு கம்புக்கு மேல் ஏறி நின்று அந்த தலையணை சண்டை பிடிக்கும் காட்சி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவ்வாறான ஒரு தலையணை சண்டை நீங்கள் பிடித்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய தலையணை உங்களுக்கு தெரியாமல் மின்கம்பத்தை தாக்குகின்றது. எனவே மின்சாரம் உங்களை தாக்கும் என்ற ரீதியில் பிரதம மந்திரி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த பதிலை ஏற்றுக்கொள்ளாத தினேஷ் குணவர்தன தான் பிரச்சனையை கிளப்பி இந்த பாராளுமன்றத்தின் அமர்வையை முற்றுமுழுதாக வேறு திசைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். 2 தடவைகள் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டு கட்சி தலைவர்களின் கூட்டம் இடம்பெற்றது. ஆனால் அந்த கட்சி தலைவர்களின் கூட்டத்தை அடுத்தும் கூட பாராளுமன்றத்தில் எதற்காக நேற்று கூட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியிலிருந்து நீங்கள் உங்களுடைய பதில் எங்களுக்கு சரியானதாக தெரியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் எங்களால் முடியவில்லை, எனவே பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு நீங்கள் மக்கள் முன் சென்றீர்களானால் மக்கள் அதற்கு சரியான பதில் சொல்வார்கள் என்று தினேஷ் குணவர்தன கூறிய பொழுது சபை முதல்வராக இருக்கின்ற அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல் எழுந்து நின்று தேர்தலுக்கு செல்வதற்கு நாங்கள் தயார், நீங்கள் தான் அதனை இழுத்தடித்து கொண்டிருக்கின்றீர்கள், எங்கே தேர்தலுக்கு செல்ல தயாரானவர்கள் எழுந்து நின்று உங்கள் ஆதரவை தெரிவிங்கள் பார்க்கலாம் என்று அவர் கோஷமிட்ட பொழுது அரசாங்க தரப்பில் இருந்து அனைவருமே எழுந்து நின்று தேர்தலுக்கு தயார் என்ற அவருடைய அந்த கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவித்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து சிலர் எழுந்து நின்றாலும் கூட பலர் எழுந்து நிற்கவில்லை என்பதை அங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக முன்வரிசையில் அமர்ந்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் நிமால் சிறிபால சில்வ, வாசுதேவ நாணயக்கார மற்றும் ரா சம்பந்தன் ஆகியோர் இந்த கோரிக்கையை ஏற்று எழுந்து நிற்கவில்லை என்று சில நிருபர்கள், பாராளுமன்ற நிருபர்கள் தங்களுடைய அவதானிப்பை குறிப்பிட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் இது ஒரு பெரும் கூச்சல் குழப்பமாக மாறியது. லக்ஷ்மன் கிரியல் எழுந்து நின்று எங்கே உங்கள் ஆதரவு, நீங்கள் தேர்தலுக்கு செல்ல தயாராக இருந்தால் எழுந்து நின்றுங்கள் என்று கோஷமிட்ட பொழுது அரசாங்க தரப்பிலிருந்து அவருடைய கோஷத்துக்கு பலத்த ஆதரவு கிடைத்தது. ஆனால் எதிர்க்கட்சியினர் சிலர் ஒன்றும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அவர் மீண்டும் குறிப்பிட்டு உங்கள் மத்தியில் தான் தேர்தலுக்கு செல்வதில் அச்சமும் குழப்பமும் இருக்கின்றதை தவிர எங்களுக்கு அவ்வாறான எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க நாங்கள் தயார் என்று குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே இந்த 20வது திருத்தச் சட்ட மூலத்தை நிறைவேற்றிக் கொண்டு தான் தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்பதில் எதிர்க்கட்சியினர் முனைப்பாக இருக்கிறார்கள். ஆனால் 20வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமானால் இந்த 19வது திருத்தச் சட்டத்தின் கீழ் வருகின்ற இந்த அரசியல் சாசன சபையும் அமைக்கப்பட வேண்டும். அதனை அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகளில் குறிப்பாக மஹிந்த ஆதரவு பிரிவினர், அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியிலிருந்து இப்பொழுது பிரிந்து செயற்படுகின்ற தினேஷ் குணவர்தன, வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவன்ச போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த பிரிவினர் இப்பொழுது அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இந்த நியமனங்களை இப்பொழுது குழப்பிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 3 உறுப்பினர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த 3 உறுப்பினர்களுள் 2 பெயர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் காணப்படுவதை நாங்கள் நேற்று உங்களுக்கு அவதானமாக உங்களுக்கு வெளியிட்டிருந்தோம். 2 உறுப்பினர்கள் குறிப்பாக ராதிகா குமாரசுவாமி மற்றும் ஏடி ஆரியரத்ன ஆகியோர் நியமனங்களை இந்த பிரிவினர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்துல் சலாமின் நியமனம் மட்டும்தான் இப்பொழுது சர்ச்சையின்றி காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சியினர் அதனைத் தொடர்ந்து ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தி அவர்கள் அளித்திருக்கின்ற ஒரு விளக்கமும் சற்று கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கின்றது. சாதாரணமாக இவ்வாறான நியமனங்களை அரசாங்கம் வழங்குகின்ற பொழுது, இவ்வாறான உயர் பதவிகளுக்கு உயர் நிலைமைகளுக்குரிய நியமனங்களை வழங்குகின்ற பொழுது அது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவித்து சம்பந்தப்பட்டவர்களின் சம்மத கடிதம்,
லெட்டர் ஆஃப் கன்சர்ன் என்று அதனை ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள், அந்த சம்மத கடிதமும் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் நேற்று இது தொடர்பாக கேட்கப்பட்ட பொழுது அவ்வாறான சம்மத கடிதம் எதையும் அரசாங்கம் பெற்றிருக்கவில்லை என்பது தெரிய வந்தது. எனவே அவர்கள் முதலில் இதனை ஏற்றுக்கொள்கின்றார்களா, அவர்கள் இதற்கு இந்த அரசியல் சாசன சபையில் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இதுவும் அந்த அவர்களுக்குரிய, அதாவது அந்த 3 உறுப்பினர்களுக்குமான அங்கீகாரத்தை வழங்குவதற்கு தடையாக இருந்த ஒரு காரணியாக இருக்கின்றது. சபாநாயகரின் கவனத்துக்கு இது கொண்டு வரப்பட்ட பொழுது சபாநாயகரும் அரசாங்கத்துக்கு இந்த ஆலோசனை வழங்கி இருக்கின்றார். முதலில் அவர்களுடைய அந்த லெட்டர் ஆஃப் கன்சர்ன் சம்மத கடிதத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் என்று கூறித்தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது 9ஆம் தேதி வரையில். இதற்கிடையில் இந்த பிரச்சினை, அதாவது பாராளுமன்றத்தில் இந்த அரசியல் சாசன சபையை உருவாக்க விடாமல் அரசாங்கத்தை நெருக்குதலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்ற இந்த எதிர்க்கட்சியினரின் பிரச்சினை ஜனாதிபதியின் கவனத்தை பெரிதும் ஈர்த்திருக்கின்றது என்பதை நாங்கள் அதனை தொடர்ந்து வெளியாகி இருக்கின்ற செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி அது சம்பந்தமாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி இதில் மிகவும் அக்கறை எடுத்திருக்கின்றார். இந்த அரசியல் சாசன சபையை உருவாக்காமல் ஏனைய 9 ஆணைக்குழுக்களையும் உருவாக்க முடியாது என்ற ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது. எனவே இந்த ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டால் தான் இந்த நாடு சுதந்திரமான ஒரு போக்கில் செல்ல முடியும். நல்லாட்சிக்கான ஒரு வித்தாக இந்த 9 ஆணைக்குழுக்களும் காணப்படுகின்றன. ஆனால் எதிர்க்கட்சியினர் தெரிவிக்கின்ற கருத்துக்களை பார்த்தால், குறிப்பாக விமல் வீரவன்ச, தினேஷ் குணவர்தன் ஆகியோர் நேற்றைய செய்தியாளர் மாநாட்டில் பேசும்பொழுது குறிப்பிட்ட ஒரு விடயம் மிகவும் அவதானிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த அரசியல் சாசன சபையை நிறைவேற்றினால் அவர்களை சுமார் 3 வருடங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. எனவே அடுத்த தேர்தலில் இன்னொரு அரசாங்கம் உருவாக்கினால் அந்த அரசாங்கத்தின் அபிலாஷைகளோடு ஒத்துப்போகுவவர்களாக இவர்கள் இருப்பார்களா என்ற சந்தேகம் எழுகின்றது. எனவே இப்போதைக்கு இதனை பின்தள்ளுவது தான் சாத்தியமானது என்று குறிப்பிடுகின்றார்கள். இதனைத்தான் இங்கு நாங்கள் மிகவும் அவதானிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அரசியல் சாசன சபை என்பது மிகவும் சுதந்திரமாக செயற்படவிருக்கின்ற ஒரு அமைப்பு. அது எந்த அரசாங்கத்தின் அபிலாஷைகளையும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற தேவையில்லை. எந்த பிரதமரினதும் எந்த ஜனாதிபதியினதும் அபிலாஷைகளை, விருப்பங்களை, அவர்களுடைய இஷ்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற தேவை அந்த அரசியல் சாசன சபைக்கு கிடையாது. அவர்கள் முற்றுமுழுதாக சுதந்திரமாக செயற்பட வேண்டும். அவ்வாறு அவர்கள் சுதந்திரமாக செயற்பட்டால் தான் ஏனைய 9 ஆணைக்குழுக்களும் சுதந்திரமாக செயற்படும். அதுதான் உண்மையான நல்லாட்சியாக இருக்கும். ஆனால் இவர்கள் இந்த அரசியல் சாசன சபையையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்த அரசாங்கம் கொண்டு வந்தால் அந்த அரசாங்கத்தின் அபிலாஷையை இவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் என்ற கூற்றை முன்வைக்கின்றார்கள். இது முற்றிலும் இந்த அரசியல் சாசன சபையில் பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழி வருகின்றவர்கள். எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த பதவியில் இருக்கின்ற அவர்கள் நியமிக்கின்ற உறுப்பினர்களின் நிலைப்பாடு நியமனம் செய்கின்ற உறுப்பினர்கள் தான் இப்பொழுது உறுப்பினர்களை நியமனம் செய்தால் அவர்களை 3 வருடத்துக்கு மாற்ற முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே தான் இருக்க வேண்டும். அவர்கள் அதே 3 அந்த உறுப்பினர்கள் அப்படியே இருப்பார்கள். எனவே அதைத்தான் இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறு இருக்கின்றவர்கள் புதிய அரசாங்கம் கொண்டு வந்தால் அதனோடு ஒத்துப்போவார்கள். ஆனால் அரசாங்கத்தோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. அது ஒரு சுதந்திரமான அமைப்பாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக செயற்பட வேண்டும். அதன் சுதந்திரத்தில் தான் ஏனைய ஆணைக்குழுக்களின் சுதந்திரமும் தங்கி இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் கவனத்திற்கொள்ளாமல் இவர்கள் அரசியல் சாசன சபை ஒன்றை உருவாக்கினாலும் அதனை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இவர்கள் தென்படுகின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக அவர்களுடைய கருத்துக்கள் காட்டுகின்றன. இதற்காகத்தான் இந்த அரசியல் சாசன சபையில் உண்மையிலேயே 19வது திருத்தச் சட்டத்தில் முன்வைக்கப்பட்ட விடயம் 7 பேர் பாராளுமன்றத்துக்கு வெளியிலிருந்து நியமிக்கப்பட வேண்டும், 3 பேர் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது அந்த பதவி வழி உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இது இருந்தது. ஆனால் மிகவும் தீவிரமான நெருக்குதல்களை கொடுத்து அரசாங்கத்தை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கித்தான் இவர்கள் இதனை 10 பேரில் 3 பேர் வெளியால் இருக்க வேண்டும், 7 பேர் உள்ளே இருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நீதியை கொண்டு வந்தார்கள். அதுவும் ஒரு தீய நோக்கத்தில் செய்யப்பட்டதுதான். இவ்வாறாயினும் இப்பொழுது அந்த முறை அமலுக்கு வந்திருக்கின்றது. ஆனால் இந்த 3 உறுப்பினர்களோ அல்லது இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களோ புதிய அரசாங்கம் வந்தாலோ அல்லது யார் பதவிக்கு வந்தாலோ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுடைய அந்த நிர்வாகத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முற்றிலும் தவறான ஒரு கோரிக்கை. எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்தி பழகிய இவர்கள், எல்லாவற்றிலும் கையடித்து பழகிய இவர்கள் சுதந்திரமாக எதையும் செயற்பட விடாமல் தடுப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாகத்தான் இந்த அரசியல் சாசன சபையை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஜனாதிபதிக்கு நன்றாக புரிந்திருக்கின்றது. அதனை அடுத்து தான் ஜனாதிபதி நேற்று மாலை உடனடியாக பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். பல மணித்தியாலங்கள் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. இன்று மீண்டும் அவர் தனக்கு ஆதரவு அளித்த
இந்த அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளை இன்று ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கின்றார் என்று செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த 19 ஆதரித்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது 20 எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த அரசியல் சாசன சபையை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, எவருமே கடந்த தேர்தலின் போது ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்காதவர்கள், மைத்ரிபால சிறிசேனவை ஆதரிக்காத பிரிவினர் தான் இப்பொழுது குழப்பத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. இது மக்களுக்கும் நன்கு புரிந்திருக்கின்றது. எனவே இவர்கள் கூறுவது போல் அடுத்த தேர்தலுக்கு சென்றால் மக்கள் உண்மையிலேயே பாடம் கற்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நன்கு புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி இந்த நிலையை கருத்தில் கொண்டு தான் மீண்டும் தனக்கு ஆதரவளித்த இந்த தரப்பினருடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கின்றார். எனவே இந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பெரும்பாலும் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக அஜித் பெரேரா வெளிவிவகார பிரதி அமைச்சர் நேற்று தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நோக்குகின்ற பொழுது, பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் மிகவும் சுருங்கி கொண்டு வந்திருக்கின்றது. இந்த பாராளுமன்றம் எந்த நேரத்திலும் கலைக்கப்படலாம் என்ற ஒரு ஆபத்தான நிலை அல்லது ஒரு அடுத்த கட்ட நிலை உருவாகி இருப்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த செய்திகள் வாயிலாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசியலமைப்பு பேரவை அமுலுக்கு வருகின்ற போதுதான் சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமிக்க முடியும். அதன் பின்னராக தேர்தலாக இருக்கலாம், ஏனைய போலீஸாக இருக்கலாம், என்ன ஒரு அரசியல் செயற்பாடுகளும் அரசாங்க செயற்பாடுகளும் சுயாதீனமாக இயங்கும் என எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த அரசியலமைப்பு பேரவையின் முக்கியத்துவம் பற்றி நாங்கள் விரிவாக ஒரு சில நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அந்த அரசியலமைப்பு சபை நடைமுறைக்கு வராமல் நேற்றைய தினம் ஒத்தி போயிருக்கின்றது. 9ஆம் தேதி வரை பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். அரசியலமைப்பு சபை விவகாரம் முடிவு எட்டப்படாமலே பாராளுமன்றம் ஒத்திவைப்பு, 1 மணி நேரம் சபை நடவடிக்கைகள் என மாத்திரம் நடைபெற்றிருப்பதாக தினகரன் தெரிவிக்கின்றது. அதுபோல வீரகேசரி பத்திரிகையில் சிவில் உறுப்பினர்களது விருப்பம் எழுத்து மூலம் பெறப்பட வேண்டும், கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் என்கிறார் பிரதமர், சபை ஒத்திவைப்பு என தெரிவித்து தலைப்பிடப்பட்டிருக்கிறார்கள். 9ஆம் தேதி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றம். 9ஆம் தேதி கூடுகின்ற போது சம்பந்தமான விடயங்கள் பெறப்பட வேண்டும். அதுபோல சிவில் உறுப்பினர்கள் விருப்பம் எழுத்து மூலம் பெறப்பட வேண்டும் என்ற அந்த சபாநாயகருடைய வேண்டுகோளும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தினே குணவர்தன் அவருடைய செய்தி ஒன்றை தந்திருக்கின்றார்கள் வீரகேசரி பத்திரிகை. பேரவையில் இந்திய வம்சாவளி பெண் பிரதிநிதித்துவங்கள் இல்லை, புதிய அரசின் கீழே உருவாக்கப்பட வேண்டும் என்கிறார் தினேஷ். நாங்கள் ஆரம்பத்தில் தெரிவித்த கருத்து, புதிய அந்த அரசியலமைப்பு பேரவை நியமிக்கப்பட்டால் 3 வருடங்களுக்கு அதில் மாற்றமில்லை. எனவே புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டதன் பின்னராக அதன் கீழே இந்த அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தினேஷ் குணவர்தனின் செய்தியை வீரகேசரி பத்திரிகை தந்தது. தினேஷ் குணவர்தன தெரிவிக்கின்ற கருத்து ஒரு வகையில் நியாயமாக இருக்கலாம், அது ஒரு நியாயமான கருத்தாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை தினேஷ் குணவர்தன தெரிவிப்பது தான் வேடிக்கையாக இருக்கின்றது. அவருக்கு ஏன் இந்திய வம்சாவளி மக்கள் மீது இப்பொழுது இந்த திடீர் அக்கறை வந்திருக்கின்றதோ தெரியவில்லை. இதனை குழப்புவதற்காக எங்கெல்லாம் இருந்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எந்த விதமான கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியுமோ அந்த கருத்துக்கள் அனைத்தையும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்திய வம்சாவளி தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதர் அல்ல தினேஷ் குணவர்தன் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அவருக்கு திடீரென்று இப்பொழுது அந்த அக்கறையும் வந்திருக்கின்றது. எனவே அதை போட்டாவது இதை சற்று தாமதப்படுத்தலாமா, குழப்பலாமா என்ற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் அந்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றதே தவிர உண்மையிலே ஒரு நல்ல நோக்கத்தில் சொன்ன கருத்தாக அதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இல்லை. அதே போல தினகரன் பத்திரிகையில் இந்த செய்திகளோடு இணைத்துக் கொள்ளலாம். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை 109 பேர் கைச்சாத்து, சபாநாயகரிடம் கையளிக்க தீர்மானம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையில் 109 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைச்சாத்திட்டிருப்பதாக தெரிய வருகிறது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்களால் கைச்சாத்திடப்பட்ட இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்றைய தினம் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளிக்கப்பட இருப்பதாகவும் டிபி ஏக்கநாயக்க எம்பி தெரிவித்ததாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. ஆகவே அந்த செய்தியோடு நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். இடைவேளையை தொடர்ந்து நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்து கொள்வோம். தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை சுயாதீனமாக வழங்கும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தினகரன் பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தி, நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பாக ஆற்றிய ஒரு நீண்ட உரை அநேகமாக எல்லா பத்திரிகைகளிலும் பிரதானமாக அவருடைய முழுமையான உரை வழங்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பான சில புள்ளி விவரங்களோடு சிறப்பான சில கருத்துக்களை வாதங்களை முன்வைத்து தன் தரப்பு நியாயத்தை நியாயப்படுத்தியிருக்கின்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. தினகரன் பத்திரிகையின் செய்தி இவ்வாறு தந்திருக்கின்றது. வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு மத்திய வங்கி ஆளுநர் பதவி வழங்குவதற்கு தடை இல்லை.
கடந்த ஆட்சியில் கோத்தாவும் கொஹெனவும் பதவி வகித்த போது எவரும் வாய் திறக்கவில்லை என்று தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியின் விரிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள். அவருடைய உரையின் முழுமையான ஒரு சுருக்கத்தை நாம் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் அந்த பிரதமருடைய உரை விரிவாக தரப்பட்டிருக்கின்றது. நேற்று தினம் பாராளுமன்ற விசேட அமர்வு புதன்கிழமை சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தலைமையில் காலை 9 மணிக்கு கூடியது. இதன்போது மத்திய வங்கி ஆளுநர் மகேந்திரன் தொடர்பாக தினேஷ் குணவர்தனின் கேள்விக்கு பதிலளித்து விசேட உரையாற்றிய போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். வெளிநாட்டு பிரஜையான கே பத்மநாதன் என்ற கேபிக்கு இலங்கையில் தஞ்சம் வழங்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத நடவடிக்கை தொடர்பாக விசாரணைகளை நடத்துவதற்கு கேபியை ஒப்படைக்குமாறு பல நாடுகள் வேண்டுகோள் விடுத்த போதும் அதனை நிராகரித்து கேபியை பாதுகாக்க இலங்கை அரசு முயற்சிகளை மேற்கொண்டது. எந்த ஒரு நாட்டினதும் பிரஜையாவதற்கு சத்தியப்பிரமாணம் செய்ய வேண்டும், அது சட்ட ரீதியானது. இதே போன்று கோத்தபாய ராஜபக்ஷ அமெரிக்காவில் சத்தியப்பிரமாணம் செய்திருந்தார். பாலித்தரோன ஆஸ்திரேலியாவில் பிரஜையாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். கடந்த ஆட்சியாளர்கள் அமெரிக்க பிரஜைக்கு இங்கு வரவழைத்து நாட்டின் பாதுகாப்பை ஒப்படைக்கும் போது நீங்கள் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தால் அதனை நியாயப்படுத்தி இருக்கலாம். 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் கோத்தபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலராக பொறுப்பேற்றிருந்தார். அவருக்கு இரட்டை பிரஜா உரிமை நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கிடைத்துள்ளது. உங்களது சிந்தனையை அமெரிக்க பிரஜையொருவருக்கு அவ்வாறான பதவி வழங்கப்பட்டவை நியாயமானதாக இருந்திருக்கலாம் எனவும், சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் பதவி வகித்தவர் ஒரு அமெரிக்கர் ஆவார் எனவும், வெளிநாட்டு சேவையை ஆஸ்திரேலிய பிரஜைக்கு வழங்கிய போது நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை எனவும் தினேஷ் குணவர்தனை பார்த்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஆனால் அன்று வாய்களை மூடி மௌனியாக இருந்தவர்கள் இன்று அர்ஜுன் மகேந்திரன் பிரஜா உரிமை தொடர்பாக கேள்வி எழுப்புகின்றனர். அதேவேளை இன்று உங்களுக்கு கேள்வி எழுப்புவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எனவும் அதற்காக தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இது நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே தன்னை நோக்கி கேட்கப்பட்ட கேள்விகளை அவர்களை நோக்கி திருப்பிய விதத்தை தான் இந்த செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அர்ஜுன் மகேந்திரன், இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக இருக்கின்ற அர்ஜுன் மகேந்திரன் ஒரு வெளிநாட்டு பிரஜை, அவருக்கு எப்படி அந்த உயர் பதவியை வழங்கலாம் என்று கேட்கப்பட்ட பொழுதுதான் ரணில் விக்ரமசிங்கே திருப்பி அவர்களிடம் கேட்டிருக்கின்றார். கோத்தாபாய ராஜபக்ஷ வெளிநாட்டு பிரஜை பெற்றவர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்திருக்கின்றார். முன்னைய அரசாங்கத்தில் வெளிவிவகார அமைச்சின் செயலாளராக இருந்த பாலித்த கொஹன்னே ஆஸ்திரேலியாவின் குடியுரிமை பெற்றவராக இருந்திருக்கின்றார். எனவே இதையெல்லாம் பற்றி வாய்மூடி மௌனிகளாக இருந்த நீங்கள் இப்பொழுது இந்த அர்ஜுன் மகேந்திரன் விடயத்தில் மட்டும் ஏன் குழப்பமடைகின்றீர்கள் என்பதுதான் பிரதமரின் கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்விக்கு எதிர்த்தரப்பிலிருந்து எந்த பதிலும் வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இவர்கள் அர்ஜுன் மகேந்திரன் மீது குற்றச்சாட்டுக்களை எழுப்பி கேட்கின்ற பொழுது அர்ஜுன் மகேந்திரன் ஏன் நாட்டை விட்டு சென்றார் என்ற ஒரு விளக்கத்தையும் பிரதம மந்திரி அங்கே அளிக்க வேண்டியிருந்தது. அவர் இலங்கையில் பிறந்தவர். எனவே இலங்கை அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ், 100 ரூபாய் மட்டுமே. இலங்கையில் பிறந்தவர் அர்ஜுன் மகேந்திரன். இலங்கை மத்திய வங்கியில் அவர் தொழில் புரிந்திருக்கின்றார். கடந்த அரசாங்கத்தில், அதாவது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் நெருக்கடிகள் காரணமாகத்தான் அவர் நாட்டை விட்டு சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று கூறப்பட்ட பொழுது அங்கே பெரும் கூச்சல் குழப்பங்களை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதற்கு பதிலளித்த பிரதம மந்திரி, இப்போதைய ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழ் நாங்கள் நல்லாட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றோம், மக்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடியதாக இருக்கின்றது, அதிகாரிகள் தங்களுடைய காரியங்களில் சுதந்திரமாக ஈடுபடக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்ட பின்னர் தான் வெளிநாடு சென்றிருந்த பலர் அச்சம் காரணமாக தங்களுடைய குடியுரிமைகளை கூட பறிகொடுத்து விட்டு வெளிநாடு சென்றிருந்த பலர் இப்பொழுது நாடு திரும்பி இருக்கின்றார்கள், இன்னமும் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறிய பொழுது எதிர்க்கட்சியினர் மீண்டும் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தவே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுடைய தலைவரை பற்றி நல்ல விதத்தில் தானே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன், மைத்ரிபால சிறிசேன உங்களுடைய தலைவர் தானே, அவரை பற்றி நான் நல்ல விதத்தில் தானே கூறிக்கொண்டிருக்கின்றேன், அவர்தான் இந்த நாட்டில் நல்லாட்சியை உருவாக்கியவர் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அதை கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதா, உங்கள் தலைவரை பற்றி நான் நல்ல விதமாக பேசுவதை கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதா, உங்களுக்கு என்ன தேவை, அமைச்சர் பதவியா தேவை, அமைச்சர் பதவி தேவை என்றால் என்னிடம் சொல்லுங்கள், நான் சிபார்த்து செய்து உங்களுக்கு அதை பெற்றுத் தருகின்றேன் என்று அவர்கள் பக்கமே அந்த கருத்துக்களை திருப்பி அனுப்பிய பொழுது எதிர்க்கட்சியினர் கிட்டத்தட்ட பதில் கூற முடியாமல் வெறும் கூச்சல் குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்தி திக்குமுக்காடி போனதைத்தான் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அர்ஜுன் மகேந்திரன் மோசடி செய்ததாக கூறப்படும் தொகையை விட 270 மடங்கு மோசடி, அதிகமான மோசடி கடந்த காலத்தில் மத்திய வங்கிக்குள் இடம்பெற்றிருக்கின்றது என்று பிரதம மந்திரி குறிப்பிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இந்த மோசடி விடயத்தை அதாவது எதிர்க்கட்சியினர்
வெளியே கொண்டு வந்த பொழுது பிரதம மந்திரி நியமித்த அந்த விசாரணை குழுவின் மூலம் தயாரிக்கப்பட்ட அறிக்கையில் மத்திய வங்கியில் இதற்கு முன்னரும் இடம்பெற்றிருக்கின்ற யோசனைகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்த மோசடிகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்ட பொழுது எதிர்க்கட்சியினர் இவ்வாறு தான் கோரிக்கை எழுப்பியிருந்தார், இந்த கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்திலும் எதிர்க்கட்சியினர் தன் மீது எய்த அந்த அம்பை எதிர்க்கட்சியினர் பக்கமே திருப்பி அனுப்பி பிரதம மந்திரி பழைய மோசடிகளையும் கிளறிய பொழுது அவர்கள் மௌனமாக வேண்டியிருந்தது. அதேபோல் அர்ஜுன் மகேந்திரன் பிரச்சினையை கிளப்பிய பொழுது கோத்தாபாய விடயத்தையும் பாலித்த கோகனையின் விடயத்தையும் கொண்டு வந்து பிரதமர் போட்ட பொழுது அதற்கும் பதிலளிக்க முடியாமல் எதிர்க்கட்சியினர் திக்குமுக்காடி போனதைத்தான் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பொருளாதார நிபுணத்துவம் அற்ற ஒருவரைத்தான் நீங்கள் கடந்த காலத்தில் மத்திய வங்கியின் ஆளுநராக வைத்திருந்தீர்கள். எனவே அவருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்காக அவர் வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக பிரான்சில் இருந்து ஒரு பொருளாதார நிபுணர்களின் சேவையை பெற்றிருக்கின்றார். அதற்காக அந்த பொருளாதார நிபுணருக்கு பெருந்தொகை பணம் டாலரில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இப்பொழுது நாங்கள் நியமித்திருப்பவர் பொருளாதார நிபுணத்துவம் பெற்ற ஒருவர். எனவே இதன் மூலம் நாங்கள் வெளிநாட்டு சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற வெளிநாட்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காக செலுத்தப்படுகின்ற பணத்தை மீதப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று அவர் பிரதம மந்திரி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இவ்வாறு எதிர்க்கட்சியினர் தன் மீது சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு மிகவும் சிறந்த முறையில் பிரதம மந்திரி பதிலளித்துக் கொண்டிருப்பதைத்தான் அண்மை காலங்களில் நாங்கள் அவர் தொடர்பான அந்த அவருடைய உரைகள் மூலமும் அவருடைய பாராளுமன்ற நடவடிக்கைகள் மூலமும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் அன்றைய ராஜபக்சவின் பயங்கரமான யுகத்திற்கு பயந்து வெளிநாடு சென்ற போலீஸ் பேச்சாளர் ஊடக பேச்சாளர் பிரியசாந்த ஜெயக்கொடியும் தாம் வரவழைத்துள்ளோம். அர்ஜுன் மகேந்திரன் மாத்திரமல்ல, இவ்வாறு கடந்த ஆட்சி காலத்தில் உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்ற பலரையும் நாம் வரவழைத்திருக்கின்றோம். அவர்களில் அர்ஜுன் மகேந்திரனும் ஒருவர் என பிரதமர் நேற்றைய உரையின் போது தெரிவித்திருக்கிறார். அதுபோல் அந்த பிரான்ஸ் பிரஜை பெண்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்ட பிரான்ஸ் நாட்டின் டாமினிக் ஸ்ட்ரிங்கனின் சேவையும் மத்திய வங்கி பெற்றிருக்கிறது. ஆக இவ்வாறான நிலைமையில் அர்ஜுன் மகேந்திரனின் சேவையை பெற்றது நியாயமானதாகவே பிரதமர் தன்னுடைய அந்த உரையின் போது தெரிவித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதேவேளையில் நேற்றைய தினம் மற்றும் ஒரு அரசியல் கூட்டணி உருவாகி இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகை அந்த பிரதான புகைப்படமாக தந்திருக்கின்றார்கள். உருவாகியது தமிழ் முற்போக்கு கூட்டணி. தலைவராக மனோ, பிரதி தலைவர்களாக திகா ராதா, செயலாளர் நாயகம் லாரன்ஸ், புரிந்துணர்வு கைச்சாத்து என தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியில் மலையகம் உட்பட ஏனைய பிரதேசங்களில் பறந்து வாழும் தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளையும் அபிலாஷைகளையும் பெற்றுக் கொடுப்பதை இலக்காக கொண்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி உதயமாகியுள்ளது. ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய சங்கம், மலையக மக்கள் முன்னணி ஆகிய 3 கட்சிகள் இணைந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி உருவாக்கியுள்ளன. வடக்கு கிழக்கு வெளியில் மலையகம், கொழும்பு உட்பட பறந்து வாழும் தமிழ் பேசும் மக்களின் குரலாக அரசியல் கூட்டணியாக அமைக்கப்பட வேண்டும் என பலதரப்பட்ட தரப்புகளில் வலியுறுத்தப்பட்டு வந்த இந்த நிலையில் புதிய அரசியல் கூட்டணி உருவாகி இருப்பதாகவும் கூட்டணியின் அங்குரார்ப்பண வைபவம் நேற்றைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு கொழும்பு தாஜ் தம்சுரா ஹோட்டலில் நடைபெற்றிருந்தது. அதுபோல இது தொடர்பாக தலைவர் மனோ கணேசன் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். புதிய வரலாறு படைப்போம், மனோ கணேசன் அறிவிப்பு. இலங்கை அரசியல் பரப்பில் உதயமாயிருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி காலத்தின் தேவையை பூர்த்தி செய்து நம் நாட்டு அரசியலில் புதிய வரலாறு படைக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன் என்று நேற்று கொழும்பில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். இது இலங்கை தமிழ் மக்களின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் நேற்று தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற புதிய பெயரில் ஒரு அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 3 முக்கிய அரசியல்வாதிகளை அடிப்படையாக கொண்டு, அதாவது மனோ கணேசன், திகாம்பரம், பழனி திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகிய 3 இணைந்துதான் இந்த கட்சியை தோற்றுவித்திருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் 3 எதிரும் புதிருமாக அல்லது வெவ்வேறு கோணங்களில் அரசியல் நடத்தி கொண்டிருந்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சியின் கீழ் இவர்கள் 3 நல்லாட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். நல்லாட்சிக்கான அந்த ஆதரவினை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் இவர்கள் மத்தியில் இந்த கருத்தொற்றுமை ஏற்பட்டு புதிய சிந்தனை ஒன்று உருவாகி வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கின்ற சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒரு கூட்டமைப்பு இல்லை என்பதை உணர்ந்து இப்பொழுது அவர்கள் இந்த புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவற்றில் அவர்கள் எப்பொழுதுமே வடக்கு கிழக்கு தமிழர்களின் பிரச்சனைகளில் தான் கூடிய கவனம் செலுத்தி செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எப்பொழுதுமே அந்த அவர்களுடைய பிரச்சனைகளில் அவருடைய உரிமைகள் தொடர்பாக அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் கருத்து கூறுவதும் வழக்கம். அவர்களுடைய நடவடிக்கையிலும் அவ்வாறு தான் அமைந்திருக்கும். இது பொதுவாக
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது குறையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் தமிழ் வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழுகின்ற, குறிப்பாக சப்ரகமோ மாகாணம், மேல் மாகாணம் ஆகிய இடங்களில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஆதரவளிப்பதற்காகவும் அந்த தமிழ் மக்களை ஒன்றிணைத்த ஒரு அரசியல் பயணத்தை தொடங்குவதற்காகவும் அவர்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் கூட முகம் கொடுப்பதற்காகவும் தான் இந்த புதிய கட்சி உருவாக்கப்பட்டிருப்பதாக நேற்று இதில் பேசிய அதன் தலைவர்கள் மனோ, திகா மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இனவாத கூட்டமைப்பும் அல்ல, இது ஒரு தேர்தல் கால கூட்டமைப்பும் அல்ல. தயவு செய்து இதற்கு இனவாதம் பூசிவிடாதீர்கள், இனவாத சாயம் பூசிவிடாதீர்கள் என்று மூவருமே வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். இது தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிரந்தர கூட்டணி என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இதனிடையே இன்னும் சில தமிழ் தலைவர்கள், குறிப்பாக மலையகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கட்சியை கேலி செய்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு மாதம் கூட இந்த கூட்டணி நீடிக்குமா என்பது சந்தேகம் என்ற ரீதியில் சிலர் கருத்து தெரிவித்திருப்பதாக இங்கு பேசிய தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒன்றை மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இது இந்த நாடு இருக்கின்ற வரை, இந்த நாட்டின் வரலாறு இருக்கின்ற வரை நீடித்து நிலைக்கும் ஒரு கட்சியாக இருக்கும். இந்த கூட்டணி பலமானதாக இருக்கும். இது கொள்கை அடிப்படையில் இணைந்திருக்கின்ற கூட்டணி, அரசியல் லாபங்களை கருதி உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. எனவே இது நிலைத்திருக்கும், அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கூட்டணியின் பொது செயலாளராக மலையக மக்கள் முன்னணியை சேர்ந்த லாரன்ஸ் என்பவர் பணியாற்றுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய கூட்டணியின் புதிய பயணம் சிறந்த முறையில் தொடர வேண்டும். வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழுகின்ற தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான ஒரு அமைப்பாக இது தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் என்று நாங்களும் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளையில் இதுக்கு இனவாதம் பூசப்படாத இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு பிரதேசவாதமும் பூசப்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த புத்திஜீவிகள் மற்றும் கல்விமான்கள் அடங்கிய ஒரு ஆலோசனை சபையை நியமித்திருக்கின்றார்கள். அந்த ஆலோசனை சபையின் வழிகாட்டுதலின் கீழ் தான் தாங்கள் செயற்படவிருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். இதுவும் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. எனவே இதன் ஆரம்பம், இதன் அமைப்பு முறைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது வரவேற்புக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் காலப்போக்கில் அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும், எந்த நேரத்திலும் எவ்வாறும் ஒரே மாதிரி நிலையாக இருப்பதும் அல்ல. அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த கூட்டணியும் மாறுபடாமல் மற்றவர்கள் இப்பொழுதே விமர்சித்து இருக்கின்றது போல் இவர்கள் அரசியல் வலைகளில் சிக்கிக்கொள்ளாமல் தொடர்ந்தும் உண்மையிலேயே இந்த மக்களின் பிரதிநிதிகளாக இருந்து இந்த மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகவே அமையும். அதேவேளையில் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியை பார்க்கலாம். இன்ஃப்ளூயன்சா நோயாளர்கள் ஆஸ்பத்திரிக்கு வராததால் அதன் தாக்கம் மோசமாகின்றது என்று தினக்குரல் பத்திரிகை செய்தி ஒன்றை தந்திருக்கின்றது. இன்ஃப்ளூயன்சா தொற்றுக்கான அறிகுறி காணப்பட்ட போதும் பொதுமக்களிடையே இது குறித்து போதிய விழிப்புணர்வு இன்மை காரணமாக வைத்தியசாலைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை குறைவாக பதிவாகியுள்ளது என சுட்டிக்காட்டிய சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் டாக்டர் பாலித்த மஹிபால இதன் காரணமாக நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையினூடாக விரிவாக இது விடயங்கள் தொடர்பாக கடந்த வாரங்களிலும் வழங்கியிருந்தோம். ஆகவே இந்த நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றார்கள். காரணம், இந்த நோய் அறிகுறிகள் காணப்பட்டும் வைத்தியசாலைகளுக்கு வருகின்றவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. ஆகவே இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் டாக்டர் பாலித்த மஹிபால தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தினக்குரல் பத்திரிகையில் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் ஒன்றின் போது வெளியிடப்பட்ட புத்தகம் ஒன்று தொடர்பாக சர்ச்சை கிளப்பியிருக்கின்றார்கள். அது சம்பந்தமான விடயம் தரப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் எதிர்க்கட்சியின் செய்தியாளர் மாநாடு சுசில் பிரேமஜயந்த் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றிருந்தது. அதன் போது வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் சம்பந்தமான விடயம் தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு தந்திருக்கின்றார்கள். மஹிந்தவை சாடி வெளியிடப்பட்ட புத்தகத்தால் சூகாவுக்குள் குழப்பம், இது தலைப்பில் தரப்பட்டிருக்கின்ற விடயம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஆதரித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சாடியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் வெளியிடப்பட்டுள்ள புத்தகம் ஒன்று தொடர்பாக அந்த கட்சிக்குள் குழப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த புத்தகம் தொடர்பாக கேட்கப்பட்ட போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பாக அதுபோல பொதுஜன ஐக்கிய முன்னணி சார்பாகவும் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்திருந்தால் அந்த புத்தகம் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது அந்த விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செய்தியாளர் மாநாடு நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஊடகவியலாளர்களுக்கு ஒரு புத்தகம் கையளிக்கப்பட்டது. சிங்களத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரு புத்தகம். அந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபாலவின் ஏற்பாட்டில் தான் இந்த புத்தகம் விநியோகிக்கப்பட்டதாக ஊடகவியலாளர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். திலங்க சுமதிபாலவும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். தான் இந்த புத்தகங்களை விநியோகிக்க சொன்னதாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது பற்றியும் சிந்தியுங்கள், கட்சியை பாதுகாப்போம் என்பதுதான் அந்த புத்தகத்தின்
கருப்பொருளாக அமைந்திருந்தது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியின் புகைப்படமும் அந்த கவரில், அந்த புத்தகத்தின் அட்டையில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த புத்தகத்தை பார்த்துவிட்டு ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சில இடங்களில் காரசாரமாக தாக்கியும் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் இந்த புத்தகத்தில் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பி, அப்படியானால் உங்களுடைய கட்சி இரண்டாக இப்பொழுது பிளவுபட்டிருக்கின்றது, மைத்ரி அணி மஹிந்த அணி என்று இரண்டாக பிளவுபட்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சுசில் பிரேமஜாயந்த் இந்த செய்தியாளர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி பேசிக் கொண்டிருந்த சுசில் பிரேமஜாயந்திடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். இதில் இன்னொரு முக்கிய விடயத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். வழமையாக இந்த வாராந்த செய்தியாளர் மாநாட்டின் பொழுது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நடத்துகின்ற அண்மை காலமாக நடத்தி வருகின்ற இந்த செய்தியாளர் மாநாட்டின் பொழுது சுசில் பிரேமஜாயந்தவுடன் எதிர்க்கட்சி தலைவர் நிமால் சிறிபால டி சில்வா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் அனுர பிரியதர்சன யாப்பா ஆகியோரும் பங்கேற்பார்கள். ஆனால் நேற்று அவர்கள் இருவரும் இந்த செய்தியாளர் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. சுசில் பிரேமஜாயந்த மட்டும்தான் இருந்தார். மற்றவர்கள் ஏனைய சில உறுப்பினர்கள், திலங்க சுமதிபால் உட்பட ஏனைய சில உறுப்பினர்கள் இருந்தார்கள். பிரதானமாக இந்த செய்தியாளர் மாநாட்டில் பங்கேற்கின்ற சுசில் அனுர பிரியதர்சன யாப்பாவும் நிமல் சிறிபால டி சில்வாவும் இங்கு இருக்கவில்லை என்பதை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். அப்பொழுதுதான் இவ்வாறு எழுப்பப்பட்ட கேள்விக்கு சாதாரணமாக மிகவும் நிதானமாக பேசக்கூடிய, இந்த விடயத்தையும் மிகவும் நிதானமாக அலசி ஆராய்ந்து பதில் சொல்லக்கூடிய சுசில் பிரேமஜாயந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் செயலாளரும் அவர்தான். அவர் மிகவும் ஆத்திரமடைந்தவராக இந்த கேள்விக்கு பதிலளித்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதில் இருக்கின்ற விடயங்கள் குறித்தோ அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் குறித்தோ என்னால் எந்த பொறுப்பும் ஏற்க முடியாது. எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. என்னை பொறுத்தவரையில் அது ஒரு கலை பத்திரம் என்று ஆங்கிலத்தில் அந்த சிங்களத்தில் குறிப்பிடுவார்கள். அதாவது ஒரு மொட்டை கடதாசி அல்லது மொட்டையாக வெளியிடப்படுகின்ற வெளியீடுகளுக்கு எந்த விதமான உத்தியோகபூர்வ நிலைப்பாடு மற்ற வெளியீடுகளைத்தான் சாதாரணமாக சிங்களத்தில் அப்படி கலை பத்திரம் என்று குறிப்பிடுவார்கள். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு கலை பத்திரத்தான் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது ஊடகவியலாளர்கள், அப்படியானால் செயலாளருக்கு, கட்சி செயலாளருக்கு இது பற்றி தெரியுமா என்று கேட்டபொழுது தான் திலங்க சுமதிபால் அதற்கு பதிலளித்திருக்கின்றார். கட்சி செயலாளருக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் அனுப்பி வைத்திருந்தோம், ஆனால் ஒருவேளை அவர் அதில் இருக்கின்ற விடயங்களை வாசித்திருக்க மாட்டார் என்று நினைக்கின்றோம். இந்த புத்தகம் கட்சியின் ஊடகப் பிரிவால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடகப் பிரிவால் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது பற்றியும் சுசில் பிரேமஜாயந்தியிடம் கேட்டபொழுது அப்படி ஒரு ஊடகப் பிரிவு என்று ஒன்று இல்லை, நாங்கள் கட்சி வாராந்தமாக இந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்தி வருகின்றோம், அதுபோக கட்சி சார்பாகத்தான் நாங்கள் சில அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றோம். எனவே கட்சியிலிருந்து வெளிவருகின்ற விடயமாக இருந்தால் அது நிச்சயம் எனக்கு தெரிந்திருக்கும். கட்சி சார்பாக நாங்கள் உத்தியோகபூர்வமான இவ்வாறான புத்தகங்கள் எதையும் வெளியிடவில்லை. இது யாரோ வெளியிட்டு எங்களுடைய பெயரை போட்டிருக்கின்றார்கள். நீங்கள் வேண்டுமானால் இதை சிஐடிக்கு கொடுத்து விசாரித்து பாருங்கள், இதை யார் வெளியிட்டார்கள் என்று மிகவும் ஆத்திரமாக பதிலளித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சிங்கள தொலைக்காட்சி நிறுவனம் இந்த சம்பவம் கேள்விப்பட்டதும், அவர்களுடைய ஊடகவியலாளர்கள் அவர்களுக்கு இது பற்றி அறிவித்ததும், அவர்கள் உடனடியாக கட்சி செயலாளர் அனுர பிரியதர்சன யாப்பாவோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள். அதனையும் நேற்று அந்த செய்தி அறிக்கையில் ஒளிபரப்பியிருந்தார்கள். அனுர பிரியதர்சன யாப்பா இதற்கு பதிலளிக்கும் பொழுது, இவ்வாறு ஒரு புத்தகம் வந்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, ஆனால் அது பற்றி எனக்கு கூட சரியாக எதுவும் தெரியாது, நீங்கள் திலங்க சுமதிபாலவை கேட்டு பாருங்கள் என்று பதிலளித்தது தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு பின்னணியில் திலங்க சுமதிபால உட்பட இன்னும் 4 பேர், மொத்தம் 5 பேர் இன்று பிரதி அமைச்சர்களாக பதவியேற்கவிருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டெய்லி மிரர் மற்றும் லங்காதீப பத்திரிகைகள் அந்த செய்தியை தந்திருக்கிறார்கள். 5 more MPs still to be deputy ministers என்று இதில் 5 பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திலங்க சுமதிபால, துலிப் விஜயசேகர, விஜய தஹநாயக்க, எரிக் வீரவர்தன, விக்டர் ஆந்தனி ஆகிய 5 பேரின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்பொழுது 2 பிரிவாக செயற்படுகின்றது என்பது அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அது இப்பொழுது வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு பிரிவு மஹிந்த ராஜபக்சவை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றது, இன்னொரு பிரிவு மைத்ரிபால சிறிசேனவை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மஹிந்த பின்னால் ஒரு அலையாக அந்த மஹிந்த மாயையில் அடிபட்டு ஒரு பிரிவு சென்றாலும் கூட மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய பிரிவையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார் என்பதை தான் நாங்கள் இந்த புதிதாக 5 பிரதி அமைச்சர்கள் பதவியேற்கவிருக்கும் விடயத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சுசில் பிரேமஜாயந்த பொதுவாக நிதானமாக ஒரு விடயத்தை பேசக்கூடியவர். ஆனால் நேற்று அவர் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்திருப்பது மற்றும் அவர் தெரிவித்திருக்கின்ற இன்னொரு கருத்து ஒரு தமிழ் பத்திரிகையில் இருந்தது.
27 தடவைகள் தோல்வி அடைந்த ரணில் விக்ரமசிங்க எப்படி மஹிந்த ராஜபக்ஷவை ஓய்வெடுக்க வேண்டும் என்று கேட்கலாம் என்று கேட்டிருக்கின்றார். எனவே இவ்வாறான அவருடைய கருத்துக்களை இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவருடைய நிலையிலும் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் முழுக்க ரணில் விக்ரமசிங்கவை தாக்கி மஹிந்த ராஜபக்ஷவை தாக்காமலும் அவரை ஆதரிக்காமலும் ஒரு நடுநிலையான போக்கில் அவர் விடயத்தில் சில கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இந்த பிரதான வரிசையில் இருப்பவர்கள் கூட நேற்று இந்த முக்கியமான செய்தியாளர் மாநாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் கலந்து கொள்ளவில்லை, அனுர பிரியதர்சனியாப்பா கலந்து கொள்ளவில்லை. அனுர பிரியதர்சனியாப்பாவும் இந்த புத்தகம் பற்றி சரியான கருத்தை இதை முன்வைக்கவில்லை. எனவே இவற்றையெல்லாம் சற்று நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய இந்த பிரதான பிரிவில் இருப்பதாக கூறிக்கொண்டிருப்பவர்களுடைய நிலையில் கூட இப்பொழுது சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை ஓரளவுக்கு நாங்கள் யூகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க திவேன பத்திரிகையில் டலாஸ் அழக பெருமதி வெளியிட்ட செய்தியை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கலாம். அவர் தெரிவித்திருக்கின்றார், විශ්ව සම්මත කිරීමට එක මාර්ගයක් සන්දාන හෝ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ අගමැතිවරයෙකු පත් කිරීම. இது நேற்று திலான் பெரேராவும் இதே கருத்தை தெரிவித்திருந்தார். எங்களிடம் அரசாங்கத்தை ஒப்படையுங்கள், ஒரு மாத காலத்துக்குள் நாங்கள் இந்த 20 நிறைவேற்றுவோம் என்று. எனவே அவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த பாராளுமன்றம் கலைப்பதற்குள் எப்படியாவது சில அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பிரதமர் பதவியையும் ஒரு அமைச்சரவையும் உருவாக்கி கொண்டு அந்த அமைச்சரவை அதிகாரங்களை கையில் வைத்துக்கொண்டு அடுத்த தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் பல வழிகளிலும் ஜனாதிபதியை அணுகி அந்த ஆட்சி அதிகாரத்தை தமக்கு தருமாறு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். பல வழிகளிலும் அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு நேற்று தினம் வெளிப்படையாக ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். டிலான் பெரேரா, டல்லாஸ் அழகப்பெரும் போன்றோர். மிக குறுகிய நேரம் இருக்கின்றது. அதற்கிடையில் இந்த செய்தியை நாங்கள் மேலோட்டமாக பார்த்து விடலாம். தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். உதயங்க வீரதுங்கவின் ஆயுத விவகாரம் விசாரணைகளை ஒத்துழைக்க வீர அதிகாரி ஒருவரை உக்ரைனுக்கு அனுப்ப அரசு தயார், ராஜதந்திர கடவுச்சீட்டு ரத்து என்ற தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதேபோல் உதயங்க வீரதுங்க ஒரு நாட்டின் ரஷ்யாவின் தூதுவராக இருந்திருக்கின்றார். அதுபோல அவர் நேற்றைய தினம் ஒரு இடத்துக்கு சென்றிருக்கிறார், தான்சானியா தூதுவரத்துக்கு சென்றிருக்கிறார். ஈரானில் இருக்கின்ற டெஹரான் தூதுவராலயத்துக்கு சென்றிருக்கின்றார். நேற்றெல்லாம் அவர் மே மாதம் 5ஆம் தேதி அங்கு சென்றிருக்கின்றார். உண்மையில் உதயங்க வீரதுங்க பற்றிய பல முக்கியமான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக வழங்கியிருந்தோம். உக்ரைனில் வாழ்ந்து வந்தவர், உக்ரைனில் ஒரு இலங்கை உணவுகளை பரிமாறும் ஒரு சிற்றுண்டி சாலையை நடத்தி வந்தவர். அவர்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் ரஷ்யாவின் தூதுவராக நியமிக்கப்பட்டவர். உக்ரைன் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் வழங்கினார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் MiG-27 ரக விமானங்கள் கொள்வனவில் சம்பந்தப்பட்டிருந்தார், அதில் பல மோசடிகள் புரிந்தார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இப்பொழுது 2 நாடுகளால் தேடப்பட்டு வருகின்ற நபர்தான் மே மாதம் 5ஆம் தேதி திடீரென ஈரானின் டெஹரான் நகரில் இருக்கின்ற இலங்கை தூதரகத்துக்கு சென்று தனக்கு ஒரு ஆவணம் தேவைப்படுவதாக கூறி அந்த ஆவணத்தை கேட்டிருக்கின்றார். ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு, அதாவது உங்களுடைய ராஜதந்திர கடவுச்சீட்டை ஒப்படைத்தால் தான் அதை தர முடியும் என்று தூதரகம் அறிவித்திருக்கின்றது. அதற்கு இமெயில் அட்ரஸ் ஒன்றை மட்டும்தான் அவர் கொடுத்திருக்கின்றார். இமெயில் வழியாக பதில் அளித்திருக்கின்றார். ராஜதந்திர கடவுச்சீட்டை உங்களுக்கு வழங்க முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். எவ்வாறாயினும் அந்த கடவுச்சீட்டை முடக்குவதற்கு இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது. இதனிடையே நேற்று வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் அவ்வாறு அவருடைய கடவுச்சீட்டை இப்போதைக்கு முடக்கவும் முடியாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, எனவே அவர் மீதான நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கின்றது என்று உதயங்க வீரதுங்க ஜனவரி 9ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததோடு தலைமறைவானவர். தேர்தல் காலத்தில் நூரெலியாவில் தங்கியிருந்து தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்ட ஒரு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக அதற்கு பிறகு தலைமறைவானவர் தான் இப்பொழுது மே மாதம் 5ஆம் தேதி திடீரென ஈரானில் இருக்கின்ற தூதரகத்துக்கு சென்றிருக்கின்றார். எனவே அவர் இப்பொழுது ஈரானில் தலைமறைவாகி இருக்கின்றாரா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. 2 நாட்டு அதிகாரிகள், இலங்கை அதிகாரிகளும் யுக்ரைன் அதிகாரிகளும் இவரை தேடி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாங்கள் கார்ட்டூன்களை பார்க்கலாம். மத பத்திரிகையினுடைய கார்ட்டூன் இவ்வாறு தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு காலனியை சாதாரண ஒரு கடையில் கொள்வனவு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் இப்போது நீல கலர் காலனி ஒருபுறமும் பச்சை நிற காலனி மறுபுறமும் இருக்கின்றது. காலனியின் அளவு கூட பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து இன்னொரு அர்த்தத்தையும் நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. சாதாரணமாக சொல்வார்கள் சப்பாத்து காலுக்கு அளவானதாக இருக்க வேண்டும் என்று. காலுக்கு அளவான சப்பாத்து வாங்குவது லேசான காரியம், ஆனால் சப்பாத்தை வாங்கி கொண்டு அதற்களவாக காலை தேடுவது மிகவும் கஷ்டமான காரியம். எனவே இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கார்ட்டூன் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. தினமின பத்திரிகையுடைய கார்ட்டூன்
வெற்றிலை சின்னம் இப்போது அரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு பூச்சியினம். நாங்கள் சிங்களத்தில் தலபுலுவன் என்று குறிப்பிடுவார்கள், கம்பளி பூச்சி என்று நாங்கள் தமிழில் குறிப்பிடுவோம். கம்பளி பூச்சி எங்கிருந்தாலும் அது ஒரு சிக்கல் தான், இவ்வாறு அரித்து கொண்டே இருக்கும். முன்னாள் ஜனாதிபதி இப்பொழுது அந்த வெற்றிலை சின்னத்தை அரிக்க தொடங்கி இருப்பதைத்தான் இவ்வாறு தந்திருக்கின்றார்கள். திவையின பத்திரிகையுடைய கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. இது ஒபாமாவின் இலங்கை விஜயம் குறித்து இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கின்றது. ஒட்டகத்தின் இருபுறத்திலும் ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஒட்டகம் எப்படியாவது இலங்கை என்ற இந்த கூடாரத்துக்குள் நுழைந்து விடுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பது போல் தான் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. லக்ஷ்மி பத்திரிகையுடைய கார்ட்டூன் 20வது சீர்திருத்தம் பற்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி அவர்களுடைய கருத்தை ஜனாதிபதியின் கையில் இந்த 20வது சீர்திருத்தம் இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சொல்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளியிடட்டும் என்று. ஐக்கிய தேசிய கட்சி கூறுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளியிடட்டும் என்று. ஜனாதிபதி தான் நடுவில் குழம்பி போய் காணப்படுகின்றார். லங்காதீப பத்திரிகையினுடைய சுவாரிஸ் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. பெரும்பான்மை பலம் இருந்தும் நாங்கள் கூலிக்காரர்களாக இருக்க முடியாது என்று மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு பையையும் கையில் வைத்துக் கொண்டு பந்துல குணவர்தன கடைக்கு செல்லும் பை அதை வைத்துக் கொண்டு பந்துல குணவர்தன ஒரு கோமாளி போல் இங்கே வரையப்பட்டிருக்கின்றார். மக்கள் இப்பொழுது அவருடைய கருத்துக்களை நகைச்சுவையாக நோக்கி கொண்டிருப்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. லங்காதீப பத்திரிகையுடைய கார்ட்டூன் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய சிலைக்கு இப்போது நிறம் பூசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அமித கஹலி ரம்புகொல முன்னாள் ஊடகத்துறை அமைச்சர், அவர் எப்பொழுதுமே அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குபவராக காட்டப்படுபவர். ஐக்கிய தேசிய கட்சியில் அவர் மீண்டும் இணைந்து கொள்வதற்கான சில முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டது. இப்பொழுது அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த வேட்பு மனுக்கள் தொடர்பான விடயத்தில், அடுத்த தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கான விடயத்தில் துணி துவைப்பவர்களுக்கு இங்கே இடமில்லை என்ற ரீதியில் ஒரு பதாதை போடப்பட்டிருக்கின்றது. அதனை அடுத்து இப்பொழுது அவர் மீண்டும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வெள்ளை பூச தொடங்கி இருப்பதை தான் இந்த காட்சி. அதே கார்ட்டூனை மௌபிமா வேறு விதமாக தந்திருக்கிறது. மஹிந்த நதிவ பேக் ஹேலிய சொன்ன கருத்து, இது மஹிந்த இல்லாமல் தன்னால் எதுவும் முடியாது என்பதை இப்பொழுது அவர் ஒத்துக்கொண்டிருப்பது போல் இந்த காட்சி. அதுவும் யானை பின்புறத்தால் அவரை மிதித்து தள்ளிய பிறகுதான் அவருக்கு இந்த எண்ணம் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதை இந்த கார்ட்டூன் ரிவிரா பத்திரிகையினுடைய கார்ட்டூன் இவ்வாறு தெரிவிக்கின்றது. ஒபாமாவினுடைய இலங்கை விஜயம் சம்பந்தமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்களும் அதற்கு தயார் என்று பிமல் வீரவன்ச. ஒபாமா சாதாரணமாக சர்வதேச சதி திட்டம் குறித்து அடிக்கடி பேசுகின்ற ஒரு நபர் இப்பொழுது ஒபாமாவின் வருகை குறித்து எதிர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பதை போல் தான் இந்த காட்சி வீரகேசரி பத்திரிகையினுடைய கார்ட்டூன் இவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றது. SLFP என குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தலைமையகத்துக்குள் வாசுதேவ நாணயக்கார ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை போல் செல்கின்றார். ரிமோட்டை இயக்குவர் மறைமுகமாக காட்டப்பட்டிருக்கின்றார். சால்வையோடு காட்டப்பட்டிருக்கின்றார். அந்த சால்வையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார் என்று. வாசுதேவ நாணயக்காரவை இப்பொழுது ஆட்டி படைத்து கொண்டிருப்பவர் முன்னாள் ஜனாதிபதி என்பதைத்தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அந்த அவர் SLFP அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை குழப்பும் முயற்சியில் தான் இப்பொழுது அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை தான் இப்படி தரப்பட்டிருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையுடைய கார்ட்டூன் இவ்வாறு இருக்கிறது. 20வது சீர்திருத்தத்தோடு ஜனாதிபதி வாகனத்தை செலுத்துகின்ற போது முன்னாள் யானைகள் மறித்திருப்பதை நேற்று வேறு விதமாக தரப்பட்டிருந்தது. பாரிய கற்கள், அரசாங்கத்துக்கு எதிரான யோசனை தீர்மானங்கள், நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் என்ற கற்கள் இருப்பது போல், ஆனால் இன்று நேரடியாக யானைகள் இருப்பது போல் இது வரையப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியால் இந்த வாகனத்தை முன்னேறி எடுத்துச் செல்வதற்கு தடையாக இந்த யானைகள் அமைந்திருப்பது போல் தான். அதாவது 20வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி கிட்டத்தட்ட தடையாக இருப்பது போல்தான் இந்த காட்சி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அந்த கார்ட்டூனோடு நாங்களும் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.